ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க, அதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு சாப்பிட்டு இன்னமும் வேணும்னு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தோணுங்க. உருளைக்கிழங்குனாலே நிறைய பேர்த்தோட ஃபேவரட்டாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி உருளைக்கிழங்குல ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் எப்போ உருளைக்கிழங்கு பார்த்தாலுமே நமக்கு இதே ஞாபகம் தாங்க வரும். இப்போது நான் உருளைக்கிழங்கு எடுத்து அதை இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளார போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம தனியாக கட் பண்ணி வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா அது கருத்த மாதிரி ஆயிரும். அதனால் நான் கட் பண்ண ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதுக்குள்ளார அந்த கட் பண்ண உருளைக்கிழங்கை போட்டு வச்சுருக்கேங்க. இதை ஒரு டைம் நல்லா அலசிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுமே அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது ரொம்பவே சீக்கிரமாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. எண்ணெய் சூடானதோ கடுகு கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க. அது கூடவே 2 பல் பூண்டு எடுத்து நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க பூண்டு, வெங்காயம் இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெயிட் பண்ணலாங்க. வெறும் 5 நிமிஷம் இருந்தால் போதும் இந்த ரெசிபியெல்லாம் செய்கிறதுக்கு. இப்போ நம்ம நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு, அதையும் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பாருங்கள், நான் எப்படி நீளமாக கட் பண்ணியிருக்கேன்னு. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப தடிமனாக கட் பண்ணிடாதீங்க, ஓரளவு லேசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஊற்றிருக்க எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கட்டுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணியும் விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆனதுக்குமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் இப்போது தேவையான அளவு மசாலா பவுடர் சேர்த்துக்கலாங்க. இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது கூடவே வேணும்னா கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இது 2 சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த உருளைக்கிழங்கு நமக்கு வதங்கிறதுக்கு தேவையான எண்ணெய் இதில் அளவாக இருக்கணும். நல்லா மசால் பொடி சேர்த்ததுக்கப்புறமாவும் ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லாவே நமக்கு வதங்கி கிடச்சிருக்குது. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரொம்பவே சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது. இதை நீங்கள் சாதத்துக்கு கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஏதாவது சைடிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாக கூட வச்சு சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டிங்கனாலுமே உங்களுக்கு இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கட்டும், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேலால் கொஞ்சோண்டு மல்லித்தழை தூவிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு வறுவலை சாதத்து கூட வச்சு தாங்க பிசைஞ்சு சாப்பிட போகிறேன். நான் இன்றைக்கி சாதம் மட்டும்தாங்க வச்சுருந்தேன். சரி, வீட்டில் எல்லோரும் ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. சரி, நமக்கு ஒரு ஆளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருந்தேன். சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், நம்ம நிறைய சாதம் சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராகவும் இருந்துச்சு. நம்ம லஞ்ச் ரெசிபிஸ் எல்லாம் ஏதாவது ஸ்கூலுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா லஞ்சுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவலை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எந்த சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டிங்கனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.